அருமையானவளை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் செவ்வாய்க்கிழமைக்கான மதிய நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் இந்த ஊழியர் இணைந்திருக்கிறார். வான்புறாவின் நேரத்துக்காக வான்புறாவின் நேரத்திலே வானொலியை அலங்கரிக்க இணைந்திருக்கிறது ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பாடல்களோடு, துதிகளோடு, வேத வார்த்தைகளோடு, ஜெபங்களோடு, சாட்சிகளோடு இணைகின்ற ஊழியரை பரிசுத்தாவியானவர் தாமே நிரப்பி வழிநடத்துவாராக. எல்லாவித தடைகளை நீக்கி கத்தர் வழிநடத்துவாராக. Amen. கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாக வந்திருக்க அவரை பரிசுத்தாவியானவர் வழி நடத்துவார். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவொலிப்படி கேட்க போன்ற ஒரு சார்பிலும் தேவ ஊழியரை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் அரியராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க இணைந்திருக்கிற அவடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். அந்த வேலையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். அம்மா வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. Praise the Lord, praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்தாவியானவர் வரவழைத்து அவரிடத்திலே இந்த நேரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். வான்புறாவே எம்மாத்தியில் வந்திரங்கிரும் இந்நேரமே வந்திரங்கிரும் வரம் தாருமே வானபரனே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே பலவீனமான பாண்டம் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேரனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரணி வந்தாளுமே இந்நேரமே. ஆம் வான்புறாவாம் பரிசுத்தாவியானவரே, நான் அழைக்கும் போதெல்லாம் வந்து எனக்கு உதவி செய்கிறவர். இந்த நாளிலும் நீங்கள் தான் என்னை பலப்படுத்த வேணும். நான் பலவீனமான பாண்டம், நான் மண்ணும் தூசியும் குப்பை. ஆனால் என் தேவனில் வந்து எனக்கு கூடாக பேச போறதுக்காக நான் சோத்திருக்கிறேன். ஒரு விதமான தடிகளும் வரக்கூடாது. எல்லா தடிகளையும் நசரேன இயேசுவின் நாமத்திலே அகற்றி கத்தாவே ஆவியானவர் மற்றும் இந்த இடத்திலே அசவாடி கேட்கிற உள்ளங்களையும் தொடத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை ஊற்றி கத்தாவே நீங்கள் பேசுங்க. அடியேன்னு கேட்கிறேன், எனக்கு கூடாக பேசுங்கப்பா. அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரித்து பாதாரம் இந்த முத்தம் செய்து எல்லா நாமத்துக்கு மேலான இயேசு நாமத்திலே நான் ஜெயம் எடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நான் சிறு வயதிலே இருந்து பாட்டு பாட கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஆனால் நான் பாடிய பாடல்கள் சினிமா பாடல்கள். கேட்டவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு, ஓ இந்த சின்ன பிள்ளையும் நல்லா பாடுது என்றெல்லாம் என்னையும் கிரெடிட் பண்ணினார்கள். ஆனால் அதே நேரத்திலே நான் என்னுடைய தென்னிப்பள சபை வந்து அதிகமாக அந்த சிஎஸ்ஐ சபைகளில் காம்படிஷன்ஸ் வைப்பாங்க, சிங் காம்படிஷன். அதிலும் நான் பாடி அங்கேயும் பிரைஸ் எடுத்து சேர்ச்சுக்கும் நாங்கள் அவைகளுக்கும் ஒரு புகழை கொண்டு வந்தேன். ஆனால் அந்த நாட்களே பாடின பாடல்களின் வரிகள் எனக்கு விளங்கவில்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபையால் என்னை ஆண்டவரை எப்போ ரட்சித்தாரோ அந்த நாளிலே இருந்து பாடல்களை நான் உணர்ச்சியோடு பாடுறேன். கர்த்தர் எனக்கு இது கொடுத்த ஒரு கிஃப்ட், இது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். இது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் 1955 அங்கே நான் மெட்ராஸிலே விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் மெட்ராஸிலே படிச்சு கொண்டிருந்த வேளையிலே டாக்டர் பில்லி கிரஹாம் ஒரு குருசேல் வச்சேன். அதுக்கு நான் போன பொழுது அந்த ஓல்டர் காலை கூப்பிட்ட பொழுது நான் என்ன ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவருக்கு. ஆனால் நான் ரத்னபுர தமிழ் இல்லாத இடத்திலே நான் படிப்பிச்சு கொண்டிருந்தபடியா எனக்கு ஒரு ஃபாலோ அப் இருக்கவில்லை. ஆனாலும் என் ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அருமையானவர்.
அழிவுள்ள வித்தால் அல்ல, ஜீவனுள்ளதுமான தேவவாசனத்தாலே மறுபடி ஜெனிப்பேத்தீரே. அழிவுள்ள வித்து அல்ல, தேவனுடைய வசனத்தினாலே கர்த்தர் என்னை ரட்சித்தார். அங்கே 1972 ஏப்ரல் 2 நான் எப்பொழுதும் சொல்லுவேன், மறக்க முடியாத நாள். கர்த்தர் கிருபையாக என்னை தன்னுடைய பரிசுத்த ஆவியினாலும் அக்கினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதன் பின் தான் எனக்கு பாடல்கள் அவர் தரத் தொடங்கினார். ஆனாலும் பாருங்க, என்னை தேடி வந்த தெய்வமே, பாதம் பணிகிறேன், என்னை ஆட்கொண்டு என்னை நடத்திடும். நான் உம்மை தேடாத வேளையிலும் நீர் என்னை தேடி வந்தீரே. நானும் அன்பை அறிந்திடவே. பாருங்க, நான் அவரை தேடவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். இன்னும் இந்த 2002 அங்க அந்த வருஷம் மலர்கிற நேரத்திலே கர்த்தர் எனக்கு எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வசனத்தை, அந்த வாக்கு தத்தத்தை எனக்கு தந்த. அங்க ஜனவரி 6 2002 நான் அந்த வசனத்தை, கர்த்தர் சொன்ன இந்த வாக்கு தத்தத்தை நான் தியானித்திருக்க வேளையிலே திடீரென கர்த்தர் எனக்கு பாட்டு தந்தார். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். இந்த ரட்சிப்பு சொல்லும் பொழுது சோத்திரமே 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 சோத்திரமே, உமை அன்று வேறொரு தெய்வமில்லையே, உம்மாலே அல்லாமல் ராட்சிப்புவரில்லையே. சோத்திரமே 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 சோத்திரமே. இங்க பாருங்க, ஆண்டவர் என்னை ரட்சித்தது. நான் சொல்றேன், அவரால் அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. அவரே மெய் தெய்வம். நான் கடந்த கிழமையிலும் உங்களுக்கு இந்த ஒரு செய்தி நான் இப்படி கொடுத்தேன். ஆண்டவர் ஒருவர் தான், எங்களுடைய இயேசு வானத்தையும் பூமியை கிறிஸ்து கர்த்தர் தான் ஒரே மெய் தெய்வம். அந்த தெய்வம் தான் என்னை ரட்சித்தார். கர்த்தருக்கு சோத்திரம். நான் இன்னும் தான் பாடிக்கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் அவருடைய கிருபை, தேவன் என்னை அவர் ரட்சித்தார். அதுதான் நான் இப்ப உங்களுக்கு முன்னாக நான் சொல்லிவிட்டேன், எப்படி கர்த்தர் என்னை ரட்சித்தார். அடுத்தது நாங்கள் பார்க்கிறோம், அந்த முதலாவது சரணம். வலியுறமாய் கிடந்தேன், ஆதரவற்று கிடந்தேன், என்னை தேடி வந்து தம் இரத்தத்தால் கழுவினார். அவர் பிள்ளையுமானேன், அவர் சொந்தமுமானேன், அப்பா என்று அழைக்கும் உரிமையும் பெற்றேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன். ஆமென். பாருங்கள், வலியோரமாய் கிடந்தேன், ஆதரவற்று கிடந்தேன் என்ற வசனம் எசேக்கியேல் 16:8 எனக்கு உடனே ஞாபகப்படுத்தினது. அங்கே கர்த்தர் இஸ்ரவேலின் நிலைமையையும் தான் எப்படி இஸ்ரவேலை தனக்காக தெரிந்து கொண்டார் என்று கூறுகிறது. அது ஆங்கிலத்தில் சொல்லப்படுற கோட்ஷிப் அண்ட் மேரேஜ். எப்படி இஸ்ரவேலை அவர் தனக்காக எடுத்துக்கொண்டார் என்று. நானும் ஆவியானவர் தந்த இந்த பாடலிலே, இந்த பாடலிலே நான் பாடுகிறேன். நான் வலியோரமாய் கிடந்தேன், ஆதரவற்று கிடந்தேன், கர்த்தர் என்னை நான் அவரை தேடாத வேளையிலும் என்னை தேடி வந்து தன்னுடைய இரத்தத்தால் என் பாவங்களை கழுவி எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை நீதியின் சால்வியையும் தந்து என்னை தன்னுடையவளாக்கினார். அங்கே சில வெட்டிங்ஸிலும் நான் கண்டிருக்கிறேன், அந்த மணவாளர் அந்த சாரியை மணவாட்டியின் மேல் போட்டு, அங்க அது ஒரு கஷ்டம். நான் ஏசியன்ஸ்ல நடந்த ஒரு கஷ்டத்தைத்தான் இங்கேயும் அப்படித்தான் ஆண்டவர் வந்து இஸ்ரவேலின் மேல் போய் தன்னுடைய ஆடையை போட்டு அவளை தனக்காக ஆட்டினது போல.
இங்க எனக்கும் அந்த நேரத்தில் கத்தர் ஒரு பாடலையும் எனக்கு தந்தார். மணவாளியே மணவாளியே உன்னை என் மணவாட்டியாக்கினேன். மணவாளியே நித்திய விவாகத்துக்கு உன்னை நியமித்தேன். நீ என்னுடையவள் நான் உன்னுடையவள். மணவாளியே உலக தோட்டத்துக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். என் ரத்தம் சிந்தி உன்னை மீட்டு கொண்டேன். என் ஆவி உன்னில் தங்க என் பிள்ளையாக்கினேன். மணவாளியே மணவாளியே உன்னை என் மணவாட்டி ஆக்கினேன். மணவாளியே பாருங்க, ஆண்டவர் நானும் அலங்கோலமாத்தான் இருந்தேன். அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தந்தாரே, நீதியின் சால்வையும் தரித்தாரே. இரட்சிப்பின் வஸ்திரம் தந்தாரே, நீதியின் சால்வையும் தரித்தாரே. என்னையும் அவர் அலங்கரித்தார். தன்னுடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையையும் தந்து என்னை தன்னுடையவளாக்கி கொண்டார். கத்தருக்கே மகிமை, கோடி கோடி சோத்திரம் ஆண்டவரே. அங்கே என் வந்து கத்தர் என்ன செய்தார் என்ற வழியோரமாய் நான் கிடந்தேன். என்னை வந்து தேடி வந்து என் பாவத்தை மன்னித்தார். என்னுடைய பாவத்திலே நான் இருந்த பொழுது ஆண்டவர் என் பாவங்கள் மன்னித்து மறந்தாரே. தம்ரத்தால் என்னை கழுவினாரே. அவர் ஜீவன் என்னை உயிர்ப்பித்ததால் என்றென்றும் நான் வாழ்ந்திடுவேன். அங்க 1 யோவான் 1:7 சொல்லு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறது, பாவங்களை கழுவுகிறது என்று சொல்லி இவை ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தால் கழுவினார். கல்வரி கருணை நாதா என் பாவங்களே கழுவி நீரேயும் திருரத்தத்தான். உந்த நண்பை நினைக்க நினைக்க எந்த உள்ளம் ஒரு குதையா. 1000 நாவுகள் போதாதையா. இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் தேவனுடைய குடும்பத்துக்குள் வந்து விட்டேன். ஆவியானவர் எனக்கு தந்த அவர் வந்து நான் அங்கே வந்ததான் இருக்கிறேன் என்பதையும் அங்கே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்ததால் அவரே சாட்சி கூறுகிறார். இப்போ நான் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டேன். அவருக்கு நான் சொந்தமானேன். ஆகவே அவரை அப்பா பிதாவே என்று உரிமையோடு நான் அவனை தேவரை அழைக்கும் அந்த புத்திர சுவியாத்தின் ஆவியம் எனக்கு தந்த. அதை நான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனத்திலே நான் வாசிக்கிறேன். அந்தப்படியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவியாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்றும் ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் எனக்குள் வந்தபடியால் நான் இப்ப குடும்பம் ஆண்டவருடைய குடும்பத்துக்குள்ள வந்துட்டேன். எனக்கு அவர் ஹீஸ் மை ஃபாதர், நான் அப்பா என்று கூப்பிடுகிறேன். உடைந்த பாத்திரம் போன்ற என்னை தேடி வந்தவும் அன்பை நான் மறப்பேனோ. அப்பா என்றழைக்கும் புத்திர சுவிகாரம் பெற்றேன். பிள்ளையாக
மாற்றியதயவை நினைந்து நன்றி கூறிடுவேன். பாருங்க, நான் இப்ப அவரை அப்பா என்று அழைக்கத்தக்கதாக எனக்கு அந்த புத்திர சுவிகாரத்தை எனக்கு தந்தேன். அதுக்கு சாட்சி ஆவியானவர், எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தான் நான் கர்த்தருடைய பிள்ளை என்று சாட்சி பகருகிறேன். எவ்வளவு பெரிய ஒரு கிருபை! கர்த்தருக்கு மகிமை. நாங்கள் இப்படி ஆண்டவர் எங்களுக்குள்ள வந்ததினாலே நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். இன்னும் ஒரு இடத்திலே அப்பா என்று அழைத்தேன், அருகில் வந்தார், அன்பால் என்னை அரவணைத்தார். அழைத்தவர் உண்மையுள்ளவரே, அவர் போதும் நான் வணங்கிடுவேன். நீரோலகன்றது ஒளி வந்தது, என் நேசரின் முகம் காண்கிறேன். அடுத்து நான் 2ஆம் சரணம் வந்து, என் உள்ளத்தில் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். என் உள்ளம் அவர் அன்பால் பொங்கி வழியுதே. அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்திருந்து அவர் சாட்சியாய் என்றும் நான் வாழ்வேன். நான் கடந்த சில கிழமைகளாக உங்களுக்கு நான் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், எப்படி ஆண்டவர் என்னை அழைத்தேன், அவர் எனக்குள் வந்து ஜீவிக்கிறார் என்று. என்னுடைய பாட்டுகள் நீங்கள் காண்பீர்கள். அதை என் இயேசுராஜனே இந்த உள்ளத்தில் தங்கிடும், என்னையும் பாதத்தில் என்றுமே அர்ப்பணித்தேன். என் உள்ளமும் வீடாய் என்றென்றும் ஆளுகிறேன். இயேசுராஜனே எந்த உள்ளத்தில் தங்கிடும். ஆகவே நான் அவரை அழைத்து அவருக்கு என்னை நீர் என் உள்ளத்திலே இருந்து என்னை நடத்தும் என்று சொல்லி அவரிடத்திலே நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். சித்தம் நான் என்றும் செய்ய, சத்தம் நான் கேட்டிட, என்னுள் தங்கிடும் எந்தன் தேவனே. என்னை ஆட்கொள்வீர், நானும் அன்பை பாடிட, என்னை நடத்துவீர். நான் கூப்பிட்டேன், ஆண்டவரே எனக்குள் வந்திடும் என்று சொல்லி வந்தார். இன்னும் ஒரு பாட்டிலே, உலகம் பெய்மாமி சமுதவாதி போதுமே இயேசுவே நன்பொன்றே, உள்ளமே நீ அவர் வீடாய் என்றென்றும் வாழ்ந்திட தத்தம் செய்வாய். இயேசுவே நான் உந்தன் அடிமை, நீரே என் எஜமானாயிருப்பதினாலே உம்மை விட மாட்டேன். அழைத்தேன், அவர் வந்தார். இன்னும் நான் அங்கே ஆண்டவர் என்ன கேட்கிறேன், நான் அவரை கேட்கிறேன், ஆவியானவரே என் உள்ளத்திலே இயேசு நீங்க வந்தபடியால் பரிசுத்த ஆவியானவரே என் உள்ளத்தை உங்களுடைய அன்பால் நிரப்புங்கள் என்று கேட்டேன். பரிசுத்த ஆவி ஆனவரே என் உள்ளமும் அன்பால் நிரப்பிவிடும், உம்மை போல் என்னை மாற்றிவிடும், சித்தம் போல் என்னை நடத்திடுவீர். அன்பு அன்பு நேசரே அன்பு பெரியது. இன்னும் நான் அந்த சரணத்திலே நான் பாடுறேன், என் உள்ளத்தில் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், என் உள்ளம் அவர் அன்பால் பொங்கி வழியுதே. ஆவியானவரை நான் கேட்டபடியினால் அவர் தன்னுடைய அன்பை எனக்குள் ஊற்றினார். இன்னும் அவர் அன்பில் நான் என்று நிலைத்திருந்தேன். எந்த உள்ளம் பொங்கிடுதே என் நேசரின் அன்பதினால், அவர் என்னை அணைத்ததினால் அவரை நான் என்றென்றும் பாடிடுவேன். இப்படி இயேசு எனக்குள் வந்ததால் பாருங்க, ஜெய கிறிஸ்து என்னில் ஜீவிக்கிறார், ஜெயம்மா என்னை நடத்திடுவார்.
ஜெயம் ஜெயம் எனக்கு ஜெயம் எப்போதும், அவர் அன்பில் நான் என்றும் நடந்திடுவேன், ஜெயமாயென்றும் நடத்திடுவான். ஆகவே நான் ஆண்டவரை என் உள்ளத்தில் இயேசு ஜீவிக்கிறார். என் உள்ளம் அவர் அன்பால் பொங்கி வழியுதேன். அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்திருந்தேன். இந்த நாளில் நான் கூடுதலாக இந்த நிலைத்திருத்தலை பற்றித்தான் நான் கூடுதலாக சொல்லுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். எப்படியாக எனக்கு விருப்பமான அங்கே யோவான் எழுதின 15 சுவிசேஷத்தின் அங்க 15ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலே இயேசு சொல்லுகிறார் சீஷர்களை பார்த்து, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்திருந்து அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய வாஞ்ச. அவர் எங்களை அழைப்பது நாங்கள் அவருக்கு சாட்சியா வளர வேண்டும். மாணவடியாத்தான் சொல்ற, பரிசுத்த ஆவிகள் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். ஆனா எங்களுக்கு அந்த பலனை தார சாட்சியா இருப்பதற்கும் அங்கே நான் இன்னும் அந்த 15ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம், பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்னு ஒரு கட்டளை கொடுக்கிறார். இன்னும் 12ஆம் வசனம், 15ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம், நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. கமாண்ட் அவர் சொல்றேன், நீங்கள் அப்படி இருக்க வேணும். நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு. இன்னும் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அது கிளியரா சொல்லுகிறேன். நாங்கள் கனி கொடுக்க வேணும், அவரிலே நிலைத்திருந்தால்தான். கனி என்ன கனி? ஆவியின் கனி. அங்கே கலாத்தியர் 5:22 எங்களுக்கு தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சடக்கம். இதுதான் அது இந்த கனியை கொடுத்து நாங்கள் அவருக்கு சாட்சியா இருக்க வேணும் என்று. இதற்கு கர்த்தர் எனக்கு இது கனி கொடுக்கிறதை குறித்து ஒரு பாடல் ஒன்று தந்தார். அதை நான் இப்ப உங்களுக்கு பாட விரும்புகிறேன். நான் இன்னும் உம்மை இன்னும் கெட்டி சேர கிருபை தாரும் இயேசுவே, நானுமாவில் நடந்திடவே உம்மை நான் இன்னும் நேசித்திடவே அருள் தாரும் இயேசுவே, நான் உந்தன் அடிமையே, நான் உம்மில் நிலைத்திருக்க நீரென்னில் நிலைத்திருக்க நான் உம்மை வாஞ்சிக்கிறேன், என்னை உம்மன்பில் மறைத்து கொள்ளும் இயேசுவே, உம்மை இன்னும் அறிய என்னாவல் நீரேவரில்லையே, நான் உம்மை இன்னும் கிட்டே சேர கிருபை தாரும் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. பாருங்க, ஆண்டவர் நிலைத்திருக்க, நான் அவரில் நிலைத்திருக்க. அவர் அதைத்தான் சொல்லுறார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஆனா எப்படி நிலைத்திருக்க வேணும் என்று கேட்கலாம். நாங்கள் எப்படி இயேசுல நிலைத்திருக்கலாம்? அங்க 7ஆம் வசனத்திலே சொல்லுறார், 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுகிறார். அங்கே இயேசு கிறிஸ்து, நாங்கள் ஒரு தேவனோடு நாங்கள் ஒரு தனிப்பட்ட அல்ல ஒரு சொந்தமான உறவு வைக்க வேண்டும். அவரோடு நாங்கள் ஐக்கியமா இருந்தால் அவருடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, அங்கே கொலோசியர் 2:6 சொல்லப்படுகிறது, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேல் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்கொண்டபடியால்
நாங்கள் அவருக்குள் வந்த ஒளி. இப்ப நாங்கள் புது சிருஷ்டி, எங்களுடைய பழைய லைஃப் போய்விட்டது. இப்ப நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசித்து அதிலே வேர் கொண்டு அதற்குள் அவருடைய அங்க உபதேசம் அந்த வசனங்களுக்குள் நாங்கள் அதிகமாக போய் எங்களை அதற்குள்ளே நாங்கள் வந்து விட்டோம் என்றால் நாங்கள் அதிகமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக இருக்கும். அங்கே 10ஆம் வசனத்திலேயா சொல்லுகிற, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்ப நாங்கள் கத்தறிகிறோம். நாங்கள் இன்றைக்கு இதை அறிகிறது என்னவென்றா, நாங்கள் ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேணும். என்ன அழைத்த நோக்கம் கனி கொடுக்க. அப்ப கனி கொடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? செடி, அவர்தான் செடி, நாங்கள் கொடி. அந்த கொடி அங்கிருந்து வெட்டுப்படக்கூடாது. ஒரு கொஞ்சம் வெட்டுப்பட்டால் நோக்க நிச்சயம் தண்ணி மிட ஒன்று மிட. நான் சொல்ல முன்பு சாயிலம் ஒரு குழாய், அந்த குழாய் அந்த வேரோடும் இந்த தண்டோடும் சேர்ந்து இருக்கிறபடினா இந்த வேர்ல இருந்து அந்த தண்ணி குழாய்களால இலைகளுக்கு அங்கே உணவு சேர்த்து கனி கொடுக்கிறது. அது மாதிரி நாங்களும் ஆண்டவரோடு நாங்கள் இசைந்து இருக்கு, அவருக்கு கீழ்ப்படைந்தவர் கற்பனை, அவருடைய உபதேசம், இவை எல்லாத்திலும் நாங்கள் இருந்தால் நாங்களும் கனி கொடுப்போம். நீ செடியும் நான் கோடியும் நானும் அன்பில் நிலைத்திட ஆவியே ஓட்டிடும் எந்தன் தேவனே. பாருங்க, ஆண்டவர் செடி, நாங்கள் கொடி. அவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருந்தால் நாங்களும் கனி கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருப்போம். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தல் ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே அங்கு யோவான் எழுதின நிருபத்திலே அந்த வசனத்தை யோவான் சொல்லுகிறார். என்ன விதமாக? கர்த்தருடைய கட்டளை நாங்கள் அவரிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக. அடுத்தது, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று யோவான் 8:31 கூறுகிறது. இன்னும் 2 யோவான் 9, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் பிதாவை குமாரனை உடையவன். இயேசு என் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்திட்டார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதுதான் அங்கே 1 யோவான் 2:24 அங்கே யோவான் சொல்லுகிறார், ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டதும் உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் குமாரனும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அப்ப ஆதி முதல் கேட்டது என்ன? அந்த சுவிசேஷம் என்ன? நாங்கள் ரட்சிப்புக்குள்ள வந்ததுதான் அந்த சுவிசேஷம். கர்த்தர் என்னுடைய பாவங்களை மன்னித்தார், எனக்காக மரித்தார், எனக்கு இரத்தத்தால் என்ன கழுவினார், இப்பொழுது அவர் எனக்காக திரும்பி வர போகிறார். இந்த சுவிசேஷம் இதுல என்ன, அவர்கள் கொஞ்சம் மற்ற கலப்பான சுவிசேஷங்களை கேட்டு கொஞ்சம் குழம்பி இருந்த வேலைப்படியத்தான் யோவான் இவர்களுக்கு சொல்கிறார், நீங்கள் முன்பு எப்ப நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்த பொழுது எப்படி கேட்டீங்களோ அந்த இதிலே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்றார். அடுத்தது நாங்கள் தேவனுடைய மாம்சத்தை, ஈட்டிங் ஹிஸ் ஃபிளஷ் அண்ட் ட்ரிங்கிங் ஹிஸ் பிளட், இதான் கம்யூனியனை காட்டுகிறது எங்களுக்கு. யோவான் 6:56 இயேசு சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இது உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இந்த ராப்போசனம் நாங்கள் இயேசு கடைசியில சிறுசர்களுக்கு அவருடைய கடைசி வியாப்போசனத்திலும் அவர் சொன்னார், இதை நீங்கள் என்னுடைய மாம்சத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என் ரத்தத்துக்கு எல்லாம் அடையாளமாக இருக்கிறது, என்னுடைய வருகை மற்றும் நீங்கள் இதை செய்யுங்கள், என் மரணத்தை நான் திருப்பி வரும் மட்டும். அப்ப நாங்கள் அப்பத்தை எடுத்து இந்த ரசத்தை அடையாளங்கள் எடுக்கும் பொழுது நாங்கள் இயேசுடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். அங்கே 1 கொரிந்தியர் 11 அது அழகாக அது சொல்லப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் அது விளக்கமாக அங்கே சொல்லுகிறார். இங்க இயேசு சொல்றார் யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே. எனக்கு ஒரு பாடல், நானே ஜீவ அப்பம் என்றார், என்னை பூசிப்பவன் என்றும் பிழைப்பான், நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றார்,
நானே ஜீவா தண்ணீர் என்றார், பானம் பண்ணுகிறவன் தாகம் அடையான். நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றார். அடுத்து 1 யோவான் 2:27 ஒரு நல்ல ஒரு வசனம். அபிஷேகம் போதிக்கிறது எங்களுக்கு. வேறு ஒன்று நாங்கள் வேறு இடத்துக்கும் போக தேவையில்லை, அதே போதும் எங்களுக்கு. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்க நினைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, தேவையில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. போதித்தபடியே அவர்களே நிலைத்திருப்பீர்களாக. அப்ப இந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களே நிலைத்திருக்கிறோம். யோவான் 16:13 சத்திய ஆவியானவர் வரும்பொழுது அவர் சகல சத்தியத்துக்களும் உங்களை வழி நடத்துவார். ஆகவே நாங்கள் அவர்களை நிலைத்திருக்கிறதான் இப்ப நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனை, அவருடைய இரத்தம், மாம்சத்தை அடையாளம், அந்த கம்யூனியன், இன்னும் அவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்க வேணும். யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான். நாங்கள் வசனத்தை கை கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம், ஏன் அவர்தான், இயேசுதான் வசனம். ஆகவே வசனத்தை கை கொள்ளும் பொழுது அவர் எங்களோடு இருக்கும் பொழுது நாங்கள் அவர்களே நிலைத்திருக்கத்தக்கதாக இருக்கிறது. செடியில கொடி விலகாதபடி இருக்க வேணும். கற்பனை, வசனம், அன்பு இவையெல்லாவற்றிலும் கீழ்ப்படிவு. இன்னும் எங்க சொல்லப்படுகிறது, அவர் நடந்தபடி நாங்களும் நடக்க வேண்டும் என்று. இயேசு எப்படி நடந்தார்? அவர் எப்படி இன்னுமாக தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அவர் அன்பிலே நடந்தார். அவர் தாழ்மையோடு நடந்தார். மன்னிப்பு கொடுத்தார். வல்லமையோடு. எல்லாம் எங்களுக்கும், நாங்கள் அவர் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வரும் பொழுது எங்களுக்கும் எல்லாம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நாங்கள் இயேசு நடந்தபடி நாங்களும் நிலைத்திருக்கும், நடக்க வேணும். அதான் 1 யோவான் 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். இயேசு நடந்தார், அன்பாய் நடந்தார், தாழ்மையா நடந்தார், பிதாவுடைய வசனத்துக்கு, பிதாவுக்கு கீழ்ப்படிந்து நடந்தது போல நாங்களும் அப்படியே நாங்களும் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அடுத்தது 3வது அடுத்த சரணம் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்றார். அவர் வாக்கு என்றும் மாறிடாதே, அவர் வாக்கை நம்பி நாமும் வாழுவோம். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், இயேசுவை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். இப்ப நான் நிலைத்திருக்கிறத பற்றி சொல்ல, அடுத்தது எனக்கு இன்றைக்கு நான் கூடுதலா ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது, அங்க ஆண்டவர் சொல்லுறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அங்க யாத்திராகமம் 33:14 பார்க்கிறோம். அங்க மோசே சொல்றார், ஆண்டவர் இந்த ஜனங்களை நீர் என்ன நடத்த சொல்லி இருக்கிறீர், ஏன்னா என்னோடு யார் வருவார், யார் என்ன நீர் எனக்கு அனுப்ப போறீர் என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் சொல்லுறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதை மோசே கேட்ட கேள்விக்கு தான் தேவனுடைய மறுமொழி, உனக்கு ஒருவரும் தேவையில்லை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். பாருங்க, இந்த பைபிள்ல எத்தனையோ இடங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த கர்த்தருடைய சமூகத்தை குறித்து. அங்கே நாங்கள் உபாகமம் 31:6 மோசைக்கு இப்ப 120 வயசா போயிட்டு அவன் மரிக்கிற காலம் வந்து விட்டது. ஆகவே அவன் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூடி வர செய்து அவர்களுக்கு சொல்லுகிறான், என்னுடைய காலம் வந்து விட்டது, நான் கானானுக்குள்ளே போக மாட்டேன் என்று அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட். அவர் ஆண்டவர் சொன்னார், அந்த கற்பாறையை அடி, ஒருக்காத்தான் அடிக்க வேணும், 2ஆம் முறை பேச சொன்னார். அவன் பேசாமல் அடிச்சபடியாலும் அவருக்கு இன்ப காணன் இல்லாமல் போய்விட்டது. அப்ப அவன் சொல்றான், ஆனால் அவன் சொல்றான், நீங்கள் பலம் கொடுத்து திறமையா இருங்கள். இவர்கள் எமோரியருக்கு பயந்து கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனத்தை தான் உண்டு என்ற பாட்டிலும்
அங்கே நான் பாடுகிறேன், அவர் என்னை விட்டு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த வசனம் தான் எபிரேயர் 13:5 வசனத்துல இருந்தால் இந்த பாட்டும் எனக்கு கத்தர் கொடுத்தவர். ஆனபடியால் இங்க மோசேக்கு சொன்ன ஆண்டவர் எங்களை விடுவாரா? மோசேக்கு மட்டும்தான் கூட போவாரா? எங்களோடும் கூட வருவார், எங்களோடும் கூட இருக்கிறார். அவர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை. ஜோஷுவாவுக்கும் சொல்லுகிறார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கத்தர் உன்னோட இருக்கிறார். ஜோஷுவாவும் பயந்திருப்பார். இந்த இந்த ஜனம் போல இவர்களுக்கும் மோசே சொன்னோன்னே சரியா பயந்துட்டாரு. ஐயோ நாங்கள் எப்படி எங்களுக்கு ஆனபடியாத்தான் ஆண்டவர் சொல்றார், மோசே கூட சொல்றேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லுகிறார். இன்னும் நாங்கள் அங்கே ஆகாயிலும் 1:13 கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஜோஷுவாவுக்கும் சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று. ஆண்டவர் அன்று அவர்களுக்கு சொன்னவர் இன்றைக்கு என்ன எங்களுக்கும் இதே வசனத்தை தான் சொல்லுகிறார். ஒருவேளை என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறார், ஏதாவது உங்களுக்கு எதன் வேதனையோடும் கஷ்டத்தோடும் பிரச்சனையோடும் நீங்கள் இருந்தால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. அன்று ஆண்டவர் இயேசு அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். எங்களுக்கு தெரியும் எபிரேயர் 13:8 வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆகவே அந்த வசனம் எங்களுக்கும் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவன் உன்னோடு கூட வருகிறார். இன்னும் அங்க யோவான் 14:16 இயேசு சீஷர்களுக்கு கூறுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவேன். அவர் எங்களோடு ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கிறார், எங்க போனாலும் அவர் உங்களோடு கூட வருகிறார். அங்க இன்னும் அருமையான ஒரு வார்த்தை அங்கே கோரேசுக்கு சொல்லப்படுகிறது. ஏசாயா 45:2 அவர் சொல்லுறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அன்று இந்த வசனங்கள் கோரேசுக்கு சொல்லப்பட்டது. இன்று உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நான் செவ்வைப்படுத்துவேன். இன்னும் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை உடைத்து முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்குஷங்களையும் ஒளிப்புலத்தில் இருக்கிற புதியல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்றார். கோரேசுக்கு சொன்னவர் எங்களுக்கும் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், உனக்கு முன்னாக நான் சென்று இந்த வாழ்வில் என்ன கோணலா நிற்கிறோம் அவற்றை நான் செவ்வியாக்குவேன். He is able. நான் அந்தரப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஐயோ பிரியோ இது என்ன நடக்க போதோண்டு வேதனை படிக்கும் போல அவர் சொல்றேன், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நான் உனக்கு முன்னாக செல்லுகிறேன், நானே எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அங்கே மீகாவிலும் நாங்கள் பார்க்கிறோம். மீகா 2ஆம் அதிகாரத்தின் 13, எனக்கு இந்த வசனம் நல்ல விருப்பம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார். அப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, போக வேண்டிய வழியிலே அவர்கள் போகத்தக்கதாக கர்த்தர் தடைகளை நீக்குவார். இன்னும் அங்கே கோரேசுக்கு சொன்னது போல பொக்குஷங்கள், அங்கே அந்தகாரத்திலே இருக்கிற பொக்குஷங்கள் ஒரு வேளை எங்களுக்கு தர வேண்டிய ரெவலேஷன் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்களுக்கு கொண்டு வருவார். ஆனபடியினால் நாங்கள் ஒன்றுக்கும் நாங்கள் கவலைப்படக்கூடாது. ஆகவே இதை குறித்தும் எனக்கு 2 பாட்டை நான் பாட விரும்புகிறேன். கலங்காதே கலங்காதே கர்த்தர் முன் செல்கிறார், காத்திரு அவர் சமூகம் வாழுவாமல் என்றும் காத்திடுவார். கலங்காதே கலங்காதே பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ளவரே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் உண்மையுள்ளவரே, கடைசி மட்டும் கைவிடாரே, சேனையின் கர்த்தர் முன்னே நடந்து சோர்வென்று காத்து கொள்வார். சேனையின் கர்த்தர் முன்னே நடக்கிறார்,
கலங்காதே கலங்காதே. பாருங்க இவ்வளவு ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னும் ஆண்டவர் அவருடைய சமூகம், அங்கே நான் சொல்லும் அவருடைய சமூகம் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை பற்றி சொல்லும் பொழுது, சமூகம் பேரானந்தம், மகிமை என்னில் விளங்க செய்வீர். ஆயன்பின் இயேசுவே நல்நேசரே, சேனைகளின் கர்த்தரே பரிசுத்தரே, நீரே என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாமே. உம்மையே தொழுதிடுவேன், சாயலா என்னை மாற்றிடுவேன். சமூகம் பேரானந்தம். கலங்கோதே கலங்கோதே, கர்த்தரே முன் செல்கிறார். காத்திரு அவர் சமூகம் வலுவாமல் காத்திடுவார். இப்படியா கர்த்தர் அவருடைய சமூகத்தை எங்களுக்கு தருகிறார். இன்னும் அந்த வசனத்திலே நான் பாடுகிறேன், அவர் வாக்கு என்றும் மாறிடாதே, அவர் வாக்கை நம்பி நாமும் வாழ்வோம் என்று. காலங்கள் மாறிடும், அவர் மாறிடார், அவர் வாக்கு என்றும் மாறிடாதே. அவர் ஆவி என்னை நிரப்பினதால் என்றென்றும் நான் துதித்திடுவேன். எந்த உள்ளம் பொங்கிடுவே என் நேசரின் அன்பதினோ. கர்த்தருக்கு சோத்திரம். இந்த நாள்ல இந்த 2 காரியத்தை தான் நான் கூடுதலா ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன். நாங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்பதும், இன்னும் அவருடைய சமூகம் எங்களுக்கு இருக்கிறபடியினாலே நாங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட தேவையில்லை. என்ன காரியத்தையும் நாங்கள் அவருடைய சித்தத்தோடு நாங்கள் செய்வதற்கு எல்லா தடிகளையும் அவர் நீக்குவார், உடைப்பார். முன்னுக்கு இருக்கிற தடி எல்லாவற்றையும் உடைத்து, நான் உன்னோட கூட வருகிறேன், நான் உன் கையை பிடித்து நடத்துவேன் என்றே இவற்றின் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ஆகவே நாங்கள் திடன் கொண்டு நாங்கள் அவருக்குள் நிலைக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருங்களுக்கு கிருபை தருவாராக. நான் இப்பொழுது அந்த தீம் சாங்கையும் பாடி நான் ஜெபத்தோடு நான் முடிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், இயேசு என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், இயேசு என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். வழியோரமாய் கிடந்தேன், ஆதரவற்று கிடந்தேன், இயேசு என்னை தேடி வந்து தம் இரத்தத்தால் கழுவினார். அவர் பிள்ளையுமானேன், அவர் சொந்தமுமானேன், அப்பா என்று அழைக்கும் உரிமையும் பெற்றேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், இயேசு என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். என்னுள்ளத்தில் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், என்னுள்ளம் அவர் அன்பால் பொங்கி வழியுதே. அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்திருந்து, அவர் சாட்சியா என்றும் நான் வாடுவேன். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், இயேசு என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்றார். அவர் வாக்கு என்றும் மாறிடாதே, அவர் வாக்கை நம்பி நாமும் வாழுவோம். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், இயேசு என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். ஆமேன். இயேசு என்னை ரட்சித்ததால் நான் பாட்டு பாடுவேன், பாடிக்கொண்டே இருப்பேன். ஆண்டவர் அந்த இதே கிஃப்ட் கடைசி மட்டும் அவருக்கு பாட கிருபை தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளும் இந்த செய்தியை கொடுக்கிற கிருபை அந்த இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். என்ன கேட்டுக்கொண்டவர்களும் ஆண்டவரே இந்த 2
காரியத்திலும் அவரோடு நாங்கள் உம்மோடு நிலைத்திருக்கலாம். நிச்சடியாம் இயேசுவிலே நாங்கள் கொடியாய் நின்று உங்களோடு ஆண்டவரை விலகி விடாமல் உம்முடைய சத்துவத்தை நாங்கள் எடுத்து உம்முடைய வசனம் உம்முடைய கற்பனையை நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவர் உம்முடைய அன்பிலே நாங்கள் நடந்து உமக்கு சாட்சிகளா இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு கூட வரும் என்ற அந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். நீ போய் சொல்ல மனிதன் மேல மனம் மாற மனம் உத்தரணும். நன்றி ஆண்டவரே. இந்த நாளும் கர்த்தாவே இந்த செய்தியை கொடுக்க நீர் எனக்கு செய்த கிருபைக்காக நான் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி நன்றி. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கும் உள்ளத்திலே நீர் பேசி இருக்கிறீர் என்று நம்பி உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கமம் வானோடைய ஆசீர்வதிங்கப்பா. பிரதர் லெஸ்லி, அவருடைய அன்பு மனைவி ரீட்டா, அவருடைய அருமையான குழந்தைகள், பேர குழந்தைகள், இன்னும் ஆண்டவரே எல்லா சங்கமம் வானொலியோடு சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் எல்லாரையும், இன்னும் ஆண்டவரே இந்த மெசேஜஸ் கேட்கிற ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதித்து எல்லாரும் உங்களுடைய வரி அதி சீக்கிரம் காலம் வலி குவிக்கா போய் கொண்டிருக்க ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமா இருக்க ஆண்டவரே ஆடி அலங்காரத்தோடு ஆண்டவரே ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வு எல்லாவற்றையும் தரித்து கொண்டு உமக்கு வருகைக்கு ஆயத்தமா இருக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே உடைய நாம ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. சகல துதிக்கன மகிமை எல்லாம் என் இயேசு ராஜாவுக்கு உடைய பாதம் முத்தம் செய்து ஜெயம் எடுத்தேன் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மாசோத்மம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமீன் 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 ஆமீன். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆமீன் ஆமீன். கடந்த 50 நிமிடங்களாக பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக வழிநடத்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தியவங்களையும் அதே வேளையிலே ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக, ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வழிநடத்தி உங்களை கர்த்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சந்ததியாக கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்த உங்களையும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்த மறு ஒலிபரப்பை கேட்கப் போகின்ற யூடியூப் கூடாக, ஃபேஸ்புக் கூடாக, ட்விட்டர் கூடாக பார்க்க போகின்ற கேட்கப் போகின்ற ஒரு சார்பில் உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கருத்திலே ஒப்புவிக்கிறோம். அருமையானவர்களே, எங்களுடன் வான்புறாவின் நேரத்திலே ஊழியர் மிஸ்ஸஸ் ஆரியராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வழிநடத்தினார். உங்களுக்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருந்து சுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவிக்கிறோம். கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி அம்மானந்து விடைபெறுவோம். பிரைஸ் தி லார்ட்.